காதல்ல பொறுமை ரொம்பவே அவசியம். ஏன் அப்படி சொல்றேன்னு இந்த கதையை கேட்டு முடிச்ச பிறகு உங்களுக்கே புரியும். இது அம்பிகாபதி அமராவதி காதல் கதையோட பாகம் 2. நீங்க பார்ட் 1 என்ன பார்க்கல அப்படின்னா நம்ம பேஜ்ல இருக்கு, மறக்காம போய் பாருங்க. அப்பதான் உங்களுக்கு பார்ட் 2 புரியும். அம்பிகாபதிக்கு காதல் கலக்காத 100 பாடல்கள் பாடுறது மட்டும் சவால் இல்லை. அந்த 100 பாடல்களையும் என்னவும் செய்யணும். ஒருவேளை 100 பாடல்களுக்கு கம்மியா பாடினாலும் இல்ல 100 பாடல்களுக்கு மேல பாடினாலும் அம்பிகாபதியோட தலை துண்டிக்கப்படும். அடுத்த நாள் முழு அரண்மனையும் கூடுது. ராஜா, அமைச்சர்கள், கவிஞர்கள் எல்லாருமே காத்திருக்கிறாங்க. அந்த நேரத்துல அம்பிகாபதியும் வரான். அவனோட உயிரும் அவனோட காதலும் இப்போ அவன் பாட போற அந்த கவிதைகள்ல தான் இருக்கு. அம்பிகாபதிக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி அமராவதி கிட்ட இருந்து ஒரு தூது வருது. நீங்க எதுக்கும் கவலைப்பட வேண்டாம், நான் உங்களுக்காக பாடல்களை எண்ணிக்கை வச்சுக்கிறேன். கரெக்டா 100 வந்ததும் நான் உங்ககிட்ட சிக்னல் கொடுப்பேன். அதை வச்சு நீங்க 100 பாடல்கள் முடிஞ்சுன்னு நினைச்சுக்கலாம் அப்படின்னு அந்த தூது மூலமா அவன் தெரிஞ்சுக்கிறான். இப்போ தந்தை தந்த கல்வி இருக்கு, காதலியோட துணையும் இருக்கு, இதுக்கு மேல வேற என்ன வேணும்னு சொல்லிட்டு தன்னோட முதல் கவிதையை பாடுறான். இப்போ பக்கத்துல இருக்கிற அமராவதி தன்கிட்ட இருக்க 100 பூக்கள்ல ஒரு பூவை எடுத்து கீழே போடுறா. அம்பிகாபதியோட முதல் கவிதையிலேயே அரசவை கவிஞரான ஒட்டக்கூத்தருக்கு தெரிஞ்சு போச்சு, இந்த ஆண்மகனால காதலும் இன்பமும் கலக்காம 100 பாடல்கள் பாட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படியே ஒவ்வொரு பாடலா பாட பாட அமராவதி ஒவ்வொரு பூக்களையும் கீழே போடுறா. சில மணி நேரத்துக்கு அப்புறமா அமராவதி கிட்ட இருந்த எல்லா பூக்களுமே காலியாகுது. இப்போ அமராவதி அம்பிகாபதிக்கு சிக்னல் கொடுக்குறா. அம்பிகாபதியும் பாடுறத நுப்பாட்டுறான். ஆனா அம்பிகாபதிக்கு எப்படியாச்சும் குலோத்துங்க சோழலாம் அவமானப்படுத்தணும்னு நினைக்கிறான். அரசியை வர்ணிச்சு தான் பாடிய பாடலுக்கு தானே தன்னை அவமானப்படுத்தினாரு. அதனால இப்போ 100 பாடல்கள் பாடியாச்சுன்னு அந்த அரண்மனையிலேயே வச்சு அரசியோட அழகை அப்பட்டமா வர்ணிச்சு ஒரு கவிதை பாடுறான். அந்த கவிதை பாடி முடிக்கிறதுக்கு முன்னாடியே அரசவை கவிஞரான ஒட்டக்கூத்தர் எந்திரிச்சு, அம்பிகாபதி நீ இந்த போட்டியில தோத்துட்டேன்னு சொல்றாரு. இதை கேட்டதும் அங்க இருக்க எல்லாருக்குமே ஆச்சரியம். அதான் 100 பாட்டு பாடியாச்சேனி. அப்பதான் ஒட்டக்கூத்தர் சொல்றாரு, எப்பவுமே முதல் பாடலுங்கிறது கடவுளுக்காக எழுதுறது. கடவுள் வாழ்த்து பாடல்களை எந்த நூல்களிலுமே கணக்குல எடுக்க மாட்டாங்க. அப்படி பார்க்கும்போது அம்பிகாவதி 100 பாடல்கள் பாடினாலும் 99 பாடல்கள் தான் கணக்குல வரும். அதனால இப்ப நீ பாடின காதல் கலந்த பாட்டு தான் 100வது பாட்டு. அதனாலதான் சொல்றேன், அம்பிகாபதி இந்த போட்டியில நீ தோத்துட்டேனி. அவசரப்பட்டுட்டோமே நீ குச்ச உணர்ச்சியில மன உடைஞ்சு போறான் அம்பிகாபதி. போட்டி விதிமுறையின்படி அம்பிகாபதி கொலைகளத்துக்கு அழைத்து செல்லப்படுறான். எந்த நாட்டுல அந்த இளவரசியோட மகிழ்ச்சியை வாழணும்னு ஆசைப்பட்டானோ அதே நாட்டுல அதே இளவரசின் தந்தையால தலை துண்டிக்கப்பட்டு இறந்து போறான். அம்பிகாபதியோட இறப்பை பார்த்த அமராவதி, இவன் மீது நான் வைத்த காதல் உண்மையானால் இவன் உயிர் பிரியறதுக்கு முன்னாடியே என்னோட உயிர் போயிருக்க வேணாமான்னு அழுது அங்கே கீழே விழறா. கீழே விழுந்தவா எந்திரிக்கவே இல்லை. அவளும் அங்கேயே இறந்து போறா. ஒரு சின்ன அவசர முடிவால 2 பேரோட காதலும் கை சேராம போயிட்டு. இந்த மாதிரி லவ் ஸ்டோரிஸ் கேட்கறது உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நாளைக்கு இன்னொரு வீடியோல பார்க்கலாம்.